ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பியிலேருந்து வந்திருக்க ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ப்ளஸ் பிஎட் காலேஜுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப்க்கு தான் இப்போ வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4000 வேக்கன்சிஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் வந்து 556 வேக்கன்சியும், தமிழில் 569 வேக்கன்சியும், மேக்ஸில் 318 வேக்கன்சியும், காமர்ஸில் 296 வேக்கன்சியும், கெமிஸ்ட்ரியில் 263, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 244 வேக்கன்சிஸ், ஃபிசிக்ஸில் 226, எக்கனாமிக்ஸில் 161, சுவாலஜியில் 132, ஹிஸ்ட்ரியில் 126, பாட்னியில் 115, ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து 80, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபியில் வந்து 78, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 76 வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து 37, எஜுகேஷனில் வந்து 45 இருக்குது, சாயில் சயின்ஸில் 36, நெக்ஸ்ட்டு மைக்ரோ பயாலஜியில் பார்த்திங்கன்னா 36 இருக்குது. ஸோ இது மாதிரி மொத்தம் வந்து 65 சப்ஜெக்ட்ஸில் 4000 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் எந்த மேஜரோ அதில் வந்து நீங்கள் பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜி வித் வந்து 55% வந்து அதில் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு நெட்டு ஆர் செட்டு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 57க்குள்ளே இருக்கணும். ஸோ எந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னா 1/7/2024 உங்களுக்கு வந்து 57 ஏஜுக்குள்ளே வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ மூலமாக உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க. எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னா 4/8/2024. இது வந்து ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 600 எல்லாருக்கும், எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 300 இருக்கும். எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 29/4/2024. ஸோ ஈவினிங் 5 o'clock வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் தெரியணும், ப்ளஸ் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். trb.tn.gov.in போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளை பண்ணுற பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் அப்ளை ஆன்லைன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதிலேருந்து அப்ளை நவுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமாட்டி உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே கேட்கும். ஸோ ஃபர்தராக உங்கள் டீட்டெயில் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.